இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த அணுகுண்டை வச்சு டிஃப்ரெண்டான எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பண்ண போகிறோங்க. ஃபஸ்ட்டு இந்த அணுகுண்டை சுற்றி டேப்பை வந்து நல்லா சுற்றி கவர் பண்ணிக்கிறேன். இதை வந்து பொருத்தி வைக்கலாம், எப்படி சவுண்டு கேட்குதுன்னு பார்க்கலாம். இது சவுண்டுனா நல்லா கேட்டுச்சிங்க. அந்த டேப்பெல்லாம் பிச்சு எரிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து இந்த அணுகுண்டை சுற்றி வந்து நம்ம டிஷ்யூ பேப்பரை வந்து நல்லா சுற்றிட போகிறோம். இந்த மாதிரி நல்லா கவர் பண்ணி சுற்றிட்டேங்க. இதை பொருத்தி வைக்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து அந்த பேப்பர் பாம் மாதிரி பேப்பரானால் நல்லா செதற விட்டுருச்சிங்க, பார்க்குறதுக்கே நல்லா இருந்துச்சிங்க. அதுக்கடுத்து நம்ம அலுமினியம் ஃபைல் இருக்குல்ல, அதை வந்து இந்த அணுகுண்டை சுற்றி இந்த மாதிரி கவர் பண்ணியாச்சு. இது எப்படி சவுண்டு கேட்குதுன்னு பார்க்கலாம். இது அலுமினியம் ஃபைலையே நல்லா வந்து செதற விட்டுருச்சிங்க. அது போக வந்து அந்த சவுண்டுனா சடன்னு கேட்டுச்சு. அதுக்கடுத்து வந்து அணுகுண்டை சுற்றி வந்து எம்சியில் வந்து கவர் பண்ண போகிறோங்க. இந்த எம்சியில் கவர் பண்ணதுக்கடுத்து அந்த கல் மாதிரி ஆயிடுச்சு. இது வந்து எம்சியில் வந்து வெடிக்க வைக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது சவுண்டு ஹெவியாக கேட்டுச்சிங்க. அது போக அந்த எம்சிலேயே எல்லாத்தையும் செதற விட்டுருச்சு, பார்த்தீங்கன்னா தெரியும். ரொம்ப பவராக தாங்க வெடிச்சிச்சு. அதுக்கடுத்து இதை வந்து ஃபுல்லாக சிமெண்ட்டை சுற்றி கவர் பண்ணியிருக்கோம் அந்த அணுகுண்டை. இதை பொறுத்து வைக்கலாம். இந்த மாதிரி லைட்டர் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா வியூ ப்ராடக்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன், வேணால் செக் பண்ணி பாருங்கள். இது வந்து தீபாவளிக்கு நான் நல்லா யூஸ் ஆகும். இப்போ வந்து பொருத்தி வச்சுக்கலாங்க. நான் நினச்சது ஒன்று நடந்ததுன்னு ஒன்றுங்க. பாருங்களேன், அது வந்து புஸ்வான மாதிரி புஷ்ஷுன்னு வந்து வந்துருச்சிங்க. பார்க்குறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. நான் வந்து வெடித்து செதற வைக்கணும்னு நினச்சேங்க. ஆனால் வந்து இதாகலை. சரி, அதை உடச்சி பார்க்கலான்னு உடச்சி பார்த்தேன். அணுகுண்டு வந்து உள்ளக்க தாங்க இருந்துச்சு. அது வந்து நனைஞ்சிருந்தனால மருந்தோட இதாயிருச்சு போலுக்கு, அதனால புஸ்வான மாதிரி வந்துருச்சிங்க. இதில் வந்து உங்களுக்கு எது பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை யாரும் ட்ரை பண்ணி பார்க்காதீங்க.